ராசிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி கூட நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி இப்போ வாங்க இந்த சிம்ம ராசி எப்படி பார்க்கலாம். சிம்ம ராசி இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது அட்டம சனியாக சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் 8ஆம் இடத்துல பிளேஸ் ஆகியிருக்கார். ஃபர்ஸ்ட் ராசி மேலேயே வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து பல தடைகளையும் பல சோதனைகளையும் பல வாழ்க்கை பாடங்களையும் கொடுப்பதற்கு ரெடியாக கேது பகவான் உங்களுடைய ராசி மேலேயே உட்கார்ந்துருக்காங்க. பொதுவா இந்த கடகம் சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் கடுமையான பகை கிரகம், எல்லாருக்குமே தெரிஞ்சதா. சனியும் அதை விட பகை பெற்ற கிரகங்கள். உங்களுக்கு சப்போர்ட்டிவான கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பஞ்சமாதிபதி பிளஸ் உங்களுடைய அட்டமாதிபதி குரு, பஞ்சமாதிபதி பிளஸ் அட்டமாதிபதி குரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான்ங்கிறது சிம்ம ராசிக்கு எல்லாருக்குமே 11ஆம் இடத்துல பிளேஸ் ஆகிட்டு குரு பகவான் உங்களை வந்து ஒரு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னதான் வந்து சனி பகவான் வந்து அட்டம சனியாக உங்களை ஆட்டி படைச்சால் கூட, கேது பகவான் உங்க மீது வீண் பணியையும் வீண் பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட நான் சப்போர்ட்டிங் இருக்கப்பான்னு சொல்லிட்டு குரு பகவான் சப்போர்ட்டிங் இருந்துட்டு இருக்கு. குரு பகவான் வந்து அதிசார பயிற்சி பிளஸ் வக்ர பயிற்சி ஆகிறாருங்க. இந்த அதிசார பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் அதிசார பயிற்சியை வந்து என்ன பண்றாருன்னா வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. இந்த கடகத்துக்கே வந்தால் கூட கடகத்துல 11/11/2025 என்ன பண்றாருன்னா அவர் ரிவர்ஸ் ஆகிறார், வக்ரகதி ஆகிறார். வக்ரகதி ஆகிறவர் வந்து பாத்தீங்கன்னா கடகத்திலேருந்து எகைன் மிதுனத்துக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா 4/12/2025 வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டர்ன் மிதுனத்துக்கு போயிடுறாரு. இப்படி போறவர் வந்து பாத்தீங்கன்னா மிதுன வீட்டிலேயே பாத்தீங்கன்னா வக்ரகதியில உங்களுக்கு 11/3/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் இங்க வக்ரகதியிலே இருக்காரு. வந்து வக்ரகதியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த அதிசார பயிற்சி என்ன பண்ணணும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதிசார பயிற்சியில குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வருவாருங்க. 12ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. 12னா வந்து ஆயன சைன போகம் விரயஸ்தானம். அப்ப விரயஸ்தானத்துல குரு வந்து உச்சமாக போறாருங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துல உச்சமாகிறாரு. சரி, விரயஸ்தானத்துல விரைய வந்து குரு தனக்கான உச்சமாகும் போது என்ன பண்ண திடீர் பண விரயங்கள் வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா பணம் விரயம் வந்துகிட்டே இருக்கும். எங்கேருந்து வரும் எப்படி வரும் தெரியாது. அப்போ என்னென்ன பண்ணணும்னா பண விஷயத்துல கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது என்னோட தாந்திரிக ஐடியா என்ன சொல்றது பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை யார் மேல இருக்கோ அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. உங்க கையில காசு தான் விரயமாக வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு நான் இன்னொரு அக்கௌண்ட்ல போட போயிட்டு அவன் மோசம் மாட்டேன், நம்ம பொறுப்பல்ல. உங்களுடைய குடும்ப உறுப்பினர் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம். இவங்க 2 பேரும் பாருங்க உங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய, மத்தவங்கள்ட்ட போட்டோம்னா நமக்கு கேரண்டி கிடையாது இல்லைங்களா. சோ இவங்க